எப்பொழுதுமே அந்த தாழ்மை சிந்தை இருக்கணும். நமக்கு முன்னால நிக்கிறது ஒரு ஏழையாக இருந்தாலும் அவங்க கூட பேசுகிற வார்த்தைகள் கனம் நிறைந்த வார்த்தையாக இருக்க வேண்டும். நமக்கு முன்னால நிற்கிறது அதிகாரியாக இருந்தாலும் அதே சிந்தையோடு பேசுகிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் மனிதனுடைய சுபாவத்துக்கு ஏற்றபடி பேசுகிற ஒரு மாறுகிற மனிதனாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால ஒருவருடைய இருதயம் கூட கசந்து போகிறதாக இருக்கக்கூடாது. அன்பு நிறைந்த வார்த்தை, கருணை நிறைந்த வார்த்தை, பாசம் நிறைந்த வார்த்தை, விட்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை, இதுதான் உண்மையான தேவனுடைய மனிதனுக்கு உபகரணமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எங்கே தேவனுடைய இரக்க குணம், கருணை உள்ளம், தயவு ஒரு மனிதனுக்குள் இருக்கிறதோ அவன் தான் உண்மையான ஊழியக்காரன், அவன் தான் உண்மையான விசுவாசி. அல்லேலூயா. நான் என்கிற ஆணவத்தோடு எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தோடு வைராக்கிய சிந்தைகளை உள்ளுக்குள்ளே வைத்துவிட்டு வெளியிலே நான் எல்லாம் செய்து முடிப்பேன், நான் ஊழியத்தை செய்வேன், நான் எழுப்புதலை கொண்டு வருவேன் என்று எந்த மனிதன் வீம்பு பேசினாலும் அங்கே அவனோடு கூட அசுத்த ஆவிதான் கிரியை செய்யுமே தவிர கர்த்தருடைய ஆவி ஆனவர் கிரியை செய்ய முடியாது. என் அன்பு ஜனமே, நான் சொல்லவில்லை, வேதம் இதனை 100க்கு 100 சொல்லுகிறது. அல்லேலூயா. சவுலோடு கூட கர்த்தருடைய ஆவி இருந்தது. அவனுக்குள் எப்பொழுது பெருமை பொறாமைகள் வந்ததோ அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறி போனது நீங்கள் உணரவில்லையா? அந்த அபிஷேகம் அவனை விட்டு பறிக்கொண்டு போனது உணரவில்லையா? என் அன்பு ஜனமே, அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. கர்த்தருடைய ஆவியும் கர்த்தர் பண்ணி வைத்த அபிஷேகம் இறுதி வரை உடன் இருக்கணும்னா எந்த மனுஷன் துரத்தினாலும், எந்த மனுஷன் வீம்பு பேசினாலும், யார் ஆத்மாய் தூஷித்தாலும் அவங்களை நேசிக்கிற இருதயம் இருக்கணும். தாவீதுக்குள்ள இருந்துச்சு. எவ்வளவு நாள் துரத்தினான் சவுல், ஆனால் அவனுக்கு தீமை செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு கிடைத்த பிறகு கூட அவனுக்கு தீமை இல்லாமல் நன்மையை செய்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வார்த்தைகள். அந்த சுபாவம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதா? என் அன்பு ஜனமே, என் தேவன் ஒவ்வொரு நுணுக்குகளையும் ஆராய்ந்து பார்க்கிறவர். வாயிலிருந்து வார்த்தைகள் வரும் முன்பதாகவே என்ன பேச போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறவர். சில வேளை நம்ம வாழ்க்கையில வருகிற தடுமாற்றங்களுக்கு, போராட்டங்களுக்கு நாம் தான் காரணமாக இருக்கிறோமே தவிர இன்னைக்கு தேவனை குறை சொல்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. ஆகையினால் நாம் மாறினால் மாறாத கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். நம்ம மாறி மாறி பேசி, மாறி மாறி நடந்து, மாறி மாறி நம்ம செயல்பட்டோம்னா அந்த பெருமை என்கின்ற குணம் நமக்குள்ள ஒரு 5% இருந்தாலும் சரிதான். கர்த்தர் அதை வெறுக்கிறார். வேதம் சொல்லுகிறது. அவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபையை கொடுக்கிறார் என்று வேதத்தில் 1 அல்ல 2 அல்ல பல இடங்களில் தாழ்மை சிந்தி அவர் தயவாக நோக்கி பார்க்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர் அவ்வளவோ உயர்ந்தவர். அவர் அத்தனையும் தாழ்த்தி இந்த பூமியில வந்தது நமக்காக. அப்ப நாம் மட்டும் இந்த அகந்தையோடு கூட வாழ்ந்தால் எப்படி அவருடைய கிருபை நம்முள் அவர் பொழிய முடியும்? எனவே அன்பு ஜனமே, அந்த தாழ்மை